Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்க, கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது எப்படி. Two particles are separated by a horizontal distance x. ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்கு? எக்ஸ் டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. இவங்க ரெண்டு பேர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்காங்க? எக்ஸ் டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்காங்க. They are projected as shown in the figure. இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி என்ன பண்ணுறோம்? ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி அனுப்புகிறோம், இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்படி அனுப்புகிறோம். ஓகே, வித் டிஃப்ரெண்ட் இனிஷியல் ஸ்பீட். ரெண்டு பேரோட இனிஷியல் ஸ்பீட் பாருங்கள், இந்த இதோட இனிஷியல் ஸ்பீட் இவ்வளோ, இதோட இனிஷியல் ஸ்பீட் இவ்வளோ. ஸோ ரெண்டு பேரோட இனிஷியல் ஸ்பீட் வேறு வேறு. ஓகே, த டைம் ஆஃப்டர் விச் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் பிகம் 0. எவ்வளோ டைமுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? 0 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் போகுது. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்குது, வெர்டிகல் வெலாசிட்டி இருக்குது. வெர்டிகல் வெலாசிட்டி பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது. நம்ம வெர்டிகல் வெலாசிட்டி என்ன பண்ணிடுவோம்? நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஓகே, அப்போ நம்மளுக்கு தேவை என்ன சார்? ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான். இந்த வெலாசிட்டி √3u அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆயிரும் சார்? இந்த வெலாசிட்டி √3u cos θ. இந்த வெலாசிட்டி என்ன? u cos 60. ஸோ இது வந்து u cos 30 போட்டுக்கலாம். புரியுதா? இப்போ ரெண்டு பேர் வந்து மீட் பண்ண போகிறாங்க சார். லெட் மீ டெல், இங்கேருந்து இவன், ஸோ ஆல்ரெடி எக்ஸ் வச்சுருக்கனால நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, இங்கேருந்து இவங்க ஒரு ஒய் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வராங்க. இங்கேருந்து இவங்க அப்போ எவ்வளோ சார்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய். அப்போ இது என்ன ஆயிரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வராங்க. ஓகேவா? ரெண்டு பேர் மீட் பண்ணோன்னா இவங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டைமில் வராங்களோ இவங்களும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதே டைமில் வரணும். கரெக்டாக இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இல்லைனா டைம் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி, இல்லைனா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, எதை வேணுமோ அப்படி எழுதிக்கோ. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஒய், எக்ஸ் இல்லை ஒய். ஒய் வெலாசிட்டி எவ்வளோ? வெலாசிட்டி சார் √3u cos 30. ரெண்டாவது கேஸில் என்ன சார்? இவங்களும் டி டைமில் வராங்க. இங்கே டைம் எப்படி எழுதிக்கலாம்? டைம் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் பை யூ காஸ் 60. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பாருங்க, என்ன கேட்குறாங்க? டைமை கேட்குறாங்க. ஸோ ஒரு சில பேர் இப்போ எனக்கு டைம் வேணாம் சார், எக்ஸோ ஒய்யோட வேல்யூ வேணா என்ன பண்ணு? இந்த ரெண்டு டைமை ஈக்குவேட் பண்ண. அதான் நான் சொன்னேன், ரெண்டு பாடி எடுத்தோன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒய் தேவையில்லை சார் அப்படின்னா ஒய்யை விட்டுருவோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன ஆயிரும் சார்? டி √3u cos 30 வேல்யூ என்ன? √3/2. அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 3u t/2. கரெக்டா? இங்கே எனக்கு என்ன கிடைக்கிது? y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u cos 60. cos 60 வேல்யூ 1/2. அப்போ u t/2. எனி டிஃபிகல்ட்டி? சாரி, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மாற்றி எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் தானே. சொன்னால அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒய் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் ஒரே டைமில் தான் வரணும். அப்போ டைம் டேக்கன் பை போத் த பாடி வந்து சேமாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம் போட்டுக்கோ. அப்போ நல்லா பாரு, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவனோட வெலாசிட்டி இன்டூ டைம், இவனோட வெலாசிட்டி இன்டூ டைம். இப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சிருக்க வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணு. எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 3ut/2 இஸ் ஈக்குவல் டு ut/2. இந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா ஸோ 4ut/2 ஆயிருமா, விச் இஸ் ஈக்குவல் டு 2ut. அப்போ டைம் வேணும்னா டைம் என்ன ஆயிடுச்சு சார்? x/2u. எனி டிஃபிகல்ட்டி? x/2u. சார் இங்கே ரிலேட்டிவிட்டிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணல. ஆமாம், நம்ம இது நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிலேட்டிவிட்டியோட கான்செப்டை யோசிச்சுப்பேன். ரிலேட்டிவிட்டியில் ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது சார். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இப்போ நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. நான் என்ன அசியூம் பண்ணலாம்? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் உட்காந்து அப்சர்வ் பண்ண போகிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் என்ன பண்ணுறேன்? அப்சர்வ் பண்ணுறேன். அப்போ லெட் மீ சே நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே உட்காந்துட்டேன். அப்போ நான் அப்சர்வ் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? என்னைய ஸ்டேஷ்னரி எடுத்துக்க போகிறேன். ஸ்டேஷ்னரி ஆக்கணும்னு என்ன அர்த்தம்? என்னோட வெலாசிட்டி காணாமல் போயிடணும். அப்போ ஏன் வெலாசிட்டி 0 ஆக்கணும்? கரெக்டாக இல்லையா?
இப்போ நான் என்ன பண்ணணும், ஏன் வெலாசிட்டியை இவன்ட்ட கொடுத்துட்றேன். அதாவது பேசிக்லி ஒரு ஆப்ஜெக்ட் விஏ ஸ்பீடில் இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட் விபி ஸ்பீடில் இருக்குது. அப்போது வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வேணும்னு சொன்னால், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வேணும்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி. அதாவது இவனோட வெலாசிட்டி இவனை பொறுத்து எப்படி இருக்குது, இங்கேருந்து நான் உட்காந்து அப்சர்வ் பண்ண போகிறேன், பியை பொறுத்து இந்த வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வேணா விஏ மைனஸ் பிபி. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னோட வெலாசிட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனால் எப்படி கொடுக்குறேன், உல்டாவாக கொடுக்குறேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் அதோட மீனிங். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன வெலாசிட்டியில் வருது, இந்த வெலாசிட்டியில். நான் ஏன் வெலாசிட்டி தூக்கி என்ன பண்ணிட்டேன், இவன்ட்டே கொடுத்துட்டேன். பட் எந்த டைரக்ஷனில், ஆப்போசிட் டைரக்ஷனில். u cos 60. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன் சார். இப்போ எனக்கு நல்லா பாரு, ஜென்ரலாக நானும் மூவ் ஆகுறேன், அவனும் மூவ் ஆகுறேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், என்னை ரெஸ்ட்டில் வச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன தெரியுறான், இந்த வெலாசிட்டி ப்ளஸ் இந்த வெலாசிட்டி, ரெண்டு வெலாசிட்டி சேர்ந்து அவன் என் பக்கத்தில் வரான். கரெக்டாக இல்லையா? அப்போ எவ்வளோ வெலாசிட்டியில் வரான், திஸ் வெலாசிட்டி ப்ளஸ் திஸ் வெலாசிட்டி. நான் ரெஸ்ட்டில் இருக்கேன். இப்போ நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். நான் சொல்கிறது தெளிவாக புரியுது? அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அங்கேருந்து இங்கே வந்து என்னை மீட் பண்ணணும்னா அவன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும். எவ்வளோ வெலாசிட்டியில் வரான், இந்த வெலாசிட்டியில் வரான். அப்போது டைம் பீரியடை நான் எப்படி எழுதிக்கலாம், டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண போகிறான், இவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண போகிறான். கரெக்டாக இல்லையா? எவ்வளோ வெலாசிட்டி சார், திஸ் வெலாசிட்டி ப்ளஸ் திஸ் வெலாசிட்டி 3u cos 30 plus u cos 60. ஓகே, ஆக்சலரேஷன் பற்றி இங்கே பேச்சே இல்லை. அப்போ எக்ஸ் பை இதோட வேல்யூ √3/2. அப்போ இது 3u/2, இதோட வேல்யூ u/2. அப்போ எக்ஸ் பை 4u/2, அப்போ 2u. கொஸ்டின் சால்வ்டு. ஸோ இதான் சார் டிஃப்ரென்ஸு. சொல்கிறது புரியுதுங்களா? இதான் டிஃப்ரென்ஸு. நம்ம இதே தான் போன தடவை பண்ணியிருக்கோம். பட் என்ன பண்ணியிருக்கோம், போன தடவை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவை எழுதி சால்வ் பண்ணியிருக்கோம். 2 ஈக்குவேஷன் எழுதி அதுலேருந்து கொண்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இது டைரெக்டாக வரும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒருத்தவனை ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் இவனோட வெலாசிட்டி இன்னொருத்தவன்கிட்ட கொடுத்துரு. ஆனால் கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துரு. புரியுதா இல்லையா? என் வெலாசிட்டி விபி, நான் இன்னொருத்தவன்கிட்ட கொடுக்குறேன், நான் என்ன கொடுக்குறேன், மைனஸ் போட்டு கொடுத்துட்றேன். இவ்வளோ தான் சார் ரிலேட்டிவிட்டி. டிஸ்டன்ஸ் வேணுமா, டிஸ்டன்ஸ் வேணுமா, ஓ நோ ப்ராப்ளம் அட் ஆல். நான் ஏன் டிஸ்டன்ஸ் நீ வச்சுக்கோன்னு சொல்கிறேன், எப்படி கொடுக்குறேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறேன். அப்போ யோசிச்சு பாரு, இங்கேருந்து இதை டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இவன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸை அவன்கிட்ட கொடுத்துட்றேன். புரியுதா இல்லையா? ஸோ இது பாசிட்டிவ், இது இந்த டைரக்ஷனில் இருக்குது நெகட்டிவ். அப்போது இந்த வேல்யூவை உல்டாவாக கொடுத்துரு. சொல்கிறது புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லைன்னு யோசிச்சு பாரு. இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ, நான் ட்ராவல் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் இவ்வளோ, இவன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இவ்வளோ. கரெக்டாக இல்லையா? இப்போ ஃபார்முலா போடு, y மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த இது கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன, ஏன்ட்டு அவன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தூரத்தில் இருக்கான். ஸோ ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், பட் புரியணும். எல்லாருக்குமே அது புரியாது, அதான் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமே. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும், எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வரணும். நான் அவனை போய் பார்க்கணும், நான் மைனஸ் எக்ஸ் ட்ராவல் பண்ணணும், அவன் வந்து பார்க்கணும், எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.